நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். மாலை வேளையில் விளக்கு வைத்த பிறகு பசி என்று ஒருத்தர் வீட்டை தேடி வராங்கன்னு வைங்க சார், அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லவே கூடாது. அந்த சமயத்தில் நீங்கள் சாஸ்திர சம்பிரதாயம் பார்க்கவே கூடாது. ஒரு குழந்தைக்கு மருந்து வேண்டும், உணவு வேண்டும் என்று வருபவர்களுக்கெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயம் பார்க்கக்கூடாது என்பது சாஸ்திர விதி. அப்போது ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தத்து கொடுத்தல் என்பது ஒரு பரிகாரம் போல் செய்வாங்க. தத்து கொடுத்தால் இந்த குழந்தை மிகப்பெரிய செல்வந்தனாகவோ இல்லை மிகப்பெரிய ஒரு நாட்டை ஆள்பவனாக வீட்டை ஆள்பவனாகோ என்று வந்துடலாம் என்பதெல்லாம் எழுதப்பட்டது என்று சொல்லுவாங்க இல்லையா. இப்படிலாம் செய்தாக்கா யாரெல்லாம் தத்து கொடுக்கணும், யாரெல்லாம் தத்து கொடுக்கக்கூடாது என்பது எழுதப்பட்டது ஒன்று இருக்குது சார். எனக்கு தெரிந்த ஒரு குழந்தையை தத்து கொடுத்த பிறகு மிகப்பெரிய அளவில் ஊர் பற்றும் பிள்ளையாக மாறி இருக்கிறாங்க. இது எல்லாருக்குமே அந்த மாதிரி மாற்றம் கிடைக்குமானாக்கா அது சொல்ல முடியாது சார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த பிள்ளை இந்த குழந்தை மூலமாக இந்த ஆன்மா சுமந்து இந்த கோவிலுக்கு வந்து இந்த தெய்வத்தை தரிசிக்கப்பட வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி. நீங்களே நினைத்தா கூட ஒரு கோயிலுக்கு நினச்சாக்கா இன்றைக்கே போக முடியாது சார். நீங்கள் ஒரு கோயிலுக்கு இன்றைக்கி போகணும்னு நினச்சி பாருங்கள், முடியவே முடியாது. அது அந்த கோயிலுடைய தெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாமல் நீங்கள் கோயில் வாசலே டச் பண்ண முடியாது. அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் இந்த அமைப்பு யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு இல்லையா சார். இந்த தத்து கொடுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு சிலருடைய குழந்தையோட தாய் மாமன், சித்தப்பா, பெரியப்பா இவர்களுக்கு தத்து கொடுத்து இவங்க வாங்கிடுவாங்க. ஏன் தத்து கொடுத்து தத்து வாங்குறாங்க தெரியுங்களா? அந்த குழந்தையோட ஜாதகத்தில் பிரச்சனைகள் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் சார். அந்த பிரச்சனைகள் எல்லாம் பாதிக்கப்படாமல், இந்த குழந்தையை பாதிக்கப்படாமல் இருப்பதற்காகத்தான் தத்து கொடுத்து தத்து எடுப்பார்கள். அந்த குழந்தையை தவிட்டுக்கு கொடுத்து பிறகு அந்த குழந்தையை தத்து எடுப்பார்கள். ஒரு சிலர் குலதெய்வத்திற்கு தத்து கொடுத்து வாங்கும் பழக்கமும் உண்டு. இந்த குழந்தையின் தாய் தகப்பன் அப்போ தத்து கொடுத்த பிறகு இந்த குழந்தையின் தாய் தகப்பன்றவங்களே மாறிடுவாங்க சார். மொத்தமே தாய் தகப்பனே கடவுளே நீ தான் இந்த குழந்தைக்கு இனிமேல் தாயும் தகப்பனும் நீ தான் என்று அந்த தெய்வத்திடமே ஒப்படைத்து விடுவார்கள் அந்த குழந்தைய. அந்த குழந்தையை ஒப்படைத்த பிறகு இவர்கள் ஜாதக கட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த குழந்தை இந்த பூமியில் உள்ளவரை நல்லது அதிகமாக நடைபெறும் என்பது தான் ஐதீகம். இதனை முறைப்படி தத்து கொடுத்து முறைப்படி மந்திரங்கள் ஜெபித்து முறைப்படி தத்து வாங்கி கொள்ள வேண்டும். கிரக தோஷம் நீங்கள் தத்து கொடுப்பாங்க சார். ஒரு சிலர் கிரக தோஷம் இருக்கும், அந்த ஜாதக கட்டத்தில் கிரக தோஷம் இருக்கும். தத்து எடுத்த குழந்தை அந்த தெய்வத்தின் குழந்தையாகவே பாவித்து எந்த கிரக தோஷமும் இனிமேல் இந்த குழந்தையை பாதிக்காது என்ற ஒரு தன்னம்பிக்கையினால் பிறந்த குழந்தைக்கு கிரக பலம் இல்லாத சூழ்நிலையில் அந்த குழந்தையோட ஜாதகத்தில் கிரக பலமே இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தைகளை தான் தத்து கொடுத்து தத்து வாங்கி விடுவார்கள். தாத்தா பாட்டி, அண்ணன் தம்பி, அம்மா அப்பா, தாய் மாமன் இவர்களுக்கு எல்லாம் இந்த குழந்தையுடைய ஜாதக கட்டத்தில் தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்கோம். அப்போ அந்த தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது இந்த குழந்தைய ஒரு கோவிலுக்கு தத்து கொடுத்து தத்து எடுப்பாங்க. ஒரு சிலர் முருகர் கோயிலுக்கு தத்து கொடுத்து தத்து எடுப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் தன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு தத்து கொடுத்து தத்து எடுப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தத்து கொடுத்து தத்து எடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி பெருமாள் கோயிலுக்கு நிறைய பேர் தத்து கொடுத்து எடுத்திருக்காங்க சார். அந்த திருப்பதி வெங்கடாஜலபதி இருக்கார் இல்லையா, அவருக்கு தத்து கொடுத்து தத்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை சார், அந்த குழந்தை பிறந்த நட்சத்திரம் எதிர்பார்க்கணும். அந்த குழந்தை பிறந்த நட்சத்திரம் இந்த ஜென்ம நட்சத்திரம் அன்று தத்து கொடுத்து தத்து வாங்கணும் சார். அப்போ இந்த தத்து கொடுத்து தத்து வாங்கணும்னா எப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்க சார். ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு பிறந்த குழந்தையின் ஜாதக கட்டத்தில் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலிருந்து 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், புகழ் கீர்த்தியை சொல்லக்கூடிய ஸ்தானம், மந்திர ஸ்தானம், அது குலதெய்வ ஸ்தானமோ 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானமோ எந்த விதத்தில் தொடர்பு பெற்று அந்த 5ஆம் வீட்டு அதிபதியும் 10ஆம் வீட்டு அதிபதி ஒன்று சேர்ந்தோ அல்ல பார்வை பெற்றோ அதனுடன் சனி சேர்ந்திருப்பாங்க. சனி தொடர்பு பெற்றிருந்தது வைங்க, இந்த ஜாதகரை இந்த குழந்தையை தத்து கொடுத்து தத்து வாங்க வேண்டும் என்பது விதி. அதற்கடுத்து அந்த ஜாதக கட்டத்தில் சூரியனும் சனியும் ஒரு பிறந்த குழந்தையின் ஜாதக கட்டத்தில்
சூரியனும் சனியும் இணைவு பெற்றிருந்தால் தத்து கொடுத்து வாங்க வேண்டும் சார். தத்து கொடுத்துட்டு தத்து எடுக்க வேண்டும். ஏனென்றால் சூரியன் என்றால் அப்பா இல்லையா, தந்தை இல்லையா, சனி என்றால் சூரியனோட பிள்ளை. அப்போ தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும். இப்படிப்பட்ட குழந்தைகள் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்தால் அந்த குழந்தை எப்படி வளரும்? போற்றி பாதுகாக்க வேண்டிய அந்த தந்தைக்கும் குழந்தைக்கும் சில பிரச்சனைகள் தூண்டி விட சொல்ல அந்த குழந்தையினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனால தான் அந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணியமும் தொழில் ஸ்தானமும் இணைந்து சனி பார்வை பெற்றிருந்தாலும் தத்து கொடுத்து தத்து எடுக்கிறோம். சூரியன் சனி இணைவு பெற்றிருந்தாலும் ஆண் ஜாதகத்தில் சூரியன் சனி இணைவு பெற்றிருந்தால் தத்து கொடுத்து தத்து எடுக்கிறோம். இதே இந்த சூரியன் பெண் ஜாதக கட்டத்தில் சூரியன் சனி இணைவு பெற்றிருந்தால் பெண் ஜாதகத்துக்கு பெண்ணை தத்து கொடுத்து தத்து எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் 5, 10 இணைவு பெற்று சனி தொடர்பு பெற்றிருந்தால் கண்டிப்பாக தத்து கொடுத்து தத்து எடுக்க வேண்டும். இந்த இணைவுகள்லாம் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் இருந்தால் கண்டிப்பாக கொடுக்கணும் சார். அது மட்டுமல்ல, உங்கள் லக்னத்திலிருந்து 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீர தீர பராக்கிரம ஸ்தானம் ஜெயஸ்தானத்தில் குரு அமர்ந்திருந்தாலும் தத்து கொடுத்து தத்து எடுக்கணும் சார். அது மட்டுமல்ல, உங்களுடைய நவகிரக நாயகன் யார்? உங்கள் ஜாதக கட்டத்தில் எல்லோருடைய ஜாதக கட்டத்திலையும் நவகிரக நாயகன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடாது. எந்த விதத்திலையும் அந்த கட்டத்தில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடாது. துளாராசியில் தான் நீச்சம் பெறுவார். அந்த துளாராசியில் சூரியன் நீச்சம் பெற்று கும்ப லக்னத்திற்கு இருந்தால் கண்டிப்பாக கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்கள் 9ஆம் இடமாக அந்த சூரியன் நீச்சம் பெற்றிருப்பார். அப்போ 9ஆம் இடத்தில் கும்ப லக்னத்திற்கு சூரியன் நீச்சம் பெற்று அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக அந்த குழந்தையை கடவுளுக்கு தத்து கொடுத்து விட்டு அந்த குழந்தையை கடவுளிடமே தத்து எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 3இல் சூரியன் இருந்தாலும் தத்து கொடுத்து தத்து எடுக்க வேண்டும் சார். சூரியன் என்பது தந்தை இல்லைங்களா, அவர் நீச்சமே ஆகக்கூடாது. அப்போது அந்த கோவிலுக்கு தத்து கொடுத்து தவிட்டுக்கு தத்து கொடுத்து வாங்குவாங்க சார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம், துலாம் லக்னம், மகர லக்னம் இவர்கள் ஜாதக கட்டத்தில் சூரியன் மட்டும் நீச்சமாக இருந்தாக்கா கண்டிப்பாக தத்து கொடுத்து தத்து வாங்க வேண்டும் சார். பெருமாள் கோயிலுக்கு தத்து கொடுத்து தத்து வாங்குவாங்க. குலதெய்வ கோவிலுக்கு தத்து கொடுத்து தத்து எடுக்கப்படுவார்கள். குலதெய்வ கோவில் எதுன்னே தெரியலன்னு வைங்க, உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக நேராக போயிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தத்து கொடுத்து தவிட்டுக்கு தத்து கொடுத்து அந்த குழந்தைய தத்து எடுங்க சார். இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் இருந்தால் இந்த குழந்தைக்கு அந்த ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகி சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் என்பது ஒரு நம்பிக்கை சார். சார், எந்த செயலுக்கும் இப்போ இந்த மாதிரியான நீங்கள் போயிட்டு ஒரு குழந்தைய தத்து கொடுக்குறீங்கன்னு வைங்க, தத்து கொடுத்து தத்து எடுத்த பிறகு அன்னதானம் செய்யணும். இதை மறக்கவே கூடாது. அன்னதானம் ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சார். ஒரு சக்கரை பொங்கல் தானம் பண்ண முடியாது அவங்களால. சக்கரை பொங்கல் அன்னதானமாக கொடுங்க. அந்த இடத்துல குழந்தையின் சொந்த பந்தம் இல்லாத ஒரு நபரை தம்பதிகளாக கூட்டு போகணும். நீங்கள் தம்பதிகளாக கூட்டு போய் குழந்தையை பெற்றவர்கள் அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் அந்த கோயிலுக்கு சென்று, எந்த கோவிலில் நீங்கள் தத்து கொடுக்கிறீர்களோ அந்த கோயிலுக்கு சென்று அந்த குழந்தையை அந்த குல தெய்வத்திடமோ இல்லை திருச்செந்தூர் முருகனிடமோ அல்லது பெருமாள் கோவிலுக்கோ தத்து கொடுக்கும்போது இனிமேல் இந்த குழந்தை தெய்வமே, இது உங்களுடைய தெய்வ குழந்தை, கடவுளே இனிமேல் உங்களிடமே ஒப்படைக்கிறேன், நீங்கள் இதை உங்கள் குழந்தையாக பாவித்து பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தத்து கொடுத்துருவாங்க. அதற்கு பிறகு தத்து கொடுத்து விட்டேன் என்று சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்துட்டு அடுத்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து பிறகு போயிட்டு ரத்த பந்தம் இல்லாத ஒரு தம்பதியரை அந்த குழந்தையை அவர்கள் கையால் வாங்கி இந்த குழந்தையை பெற்றோருடன் ஒப்படைப்பார்கள். இந்த குழந்தை தெய்வ குழந்தை, இந்த குழந்தையை இனிமேல் நீங்கள் உங்கள் கண்ணும் கருத்துமாக நீங்கள் வளர்க்க வேண்டியது, இவர்களை உங்களுடைய தெய்வ குழந்தையாக இதை பாவித்து நீங்கள் வளர்க்க வேண்டும். இவர்களுக்கு எந்த விதத்திலையும் இவர்களுக்கு பிரச்சனை வராமல் இவர்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுப்பாங்க. அப்போ இனிமேல் நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அந்த குழந்தையை சொந்தம் பந்தம் இல்லாத ஒரு நபர் ஒரு தம்பதியர்களாக சேர்ந்து அந்த குழந்தையை பெற்றோருடைய ஒப்படைப்பார்கள். அப்படி ஒப்படைக்கும் போது அவர்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் என்பது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையினால் இது கொடுக்கறது சார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு இப்போ நான் சொன்ன இந்த 5ஆம் வீட்டதிபதி 10ஆம் வீட்டதிபதியுடன் தொடர்பு பெற்று சனி தொடர்பு பெற்று சூரியன் நீச்சம் பெற்று குரு 3ஆம் இடத்திலிருந்து அல்லது சூரியன் சனி ஒரு ஜாதக கட்டத்தில் இணைவு இருந்தாலும் நீங்கள் ஒரு குழந்தையை தத்து கொடுத்து தத்து எடுக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லையா? அப்போது ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையை தத்து கொடுக்கும்போது இந்த தசா காலம்லாம் வரும் சார்.
இப்போது சூரிய தசை நடக்குதுன்னு வைங்க, சிவனுக்கு தத்து கொடுத்தா தான் எடுக்கணும். நீங்கள் தத்து கொடுக்க போகிறீங்கன்னா அந்த சமயத்தில் சூரிய தசை நடக்குது குழந்தைக்கு அப்படின்னாக்கா சிவன் கோயிலுக்கு சென்று அந்த சிவனுக்கு தத்து கொடுத்து தத்து எடுக்கணும். சந்திர தசை நடக்குதுன்னா துர்க்கை அம்மனுக்கு தத்து கொடுத்து நீங்கள் தத்து எடுக்கணும். செவ்வாய் தசை நடந்தால் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கும், ராகு தசை நடந்தால் காளி அம்மாளுக்கும், குரு தசை நடந்தால் அந்த சிவனுக்கும், சனி தசை நடந்தால் துர்க்கை அம்மன் கோவிலுக்கும், புதன் தசை நடந்தால் பெருமாள் கோயிலுக்கும், கேது தசை நடந்தால் தான் குலதெய்வ கோயிலுக்கு தத்து கொடுத்து தத்து எடுக்கணும். சுக்கிர தசை நடந்தால் அந்த பராசக்தி மகாலட்சுமி அவர்களுக்கு தத்து கொடுத்து தத்து எடுக்க வேண்டும். குழந்தை பிறந்த நட்சத்திரம் ஒன்று தான், அதாவது ஜென்ம நட்சத்திரம் மட்டும் தான் தத்து கொடுத்து தத்து எடுக்க வேண்டும். இதுதான் ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக உங்கள் குழந்தை நான் சொல்லும் இந்த விதத்தில் உங்களுடைய கிரக அமைப்பு குழந்தைக்கு இருந்ததுன்னா இந்த அமைப்பு உள்ள ஜாதகருடைய குழந்தைய கண்டிப்பாக தத்து கொடுத்து தத்து எடுத்துட்டா இவர்கள் ஜாதக கட்டத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்தும் நிர்மூலமாயிட்டு நல்லதே நடக்கும்ன்றது அசைக்க முடியாத ஒரு தன்னம்பிக்கை சார். இதனை செய்தீர்கள் என்றால் மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை வாரி வழங்கும் என்பது தான் சார் நிதர்சனமான உண்மை. எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தை அல்லது உங்கள் குழந்தையோட ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கங்க. அப்படி உங்களுக்கு செக் பண்ணி தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.